செட்டிநாட்டு சைடில் ரொம்பவே ஃபேமஸான புளி மிளகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காரசாரமாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக செம்ம டெம்டிங்காக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களாம் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிங்கன்னா இதை செஞ்சு பேக் பண்ணி கொண்டு போங்க. உங்களோட டேஸ்ட் பட்ஸை தட்டி எழுப்பும். 6 மாதம் வரை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் செய்யணும். நமக்கு எப்போவுமே கார்டியா நல்லெண்ணெய் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எள்ளிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எண்ணெய்னால சுவையும் மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட 25 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காரமாக இருக்கும் நினைக்க வேண்டாம். நல்லெண்ணெயில் செய்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக காடிய நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கி அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அது வேகிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். ஓப்பன் பேன்லேயே வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயோடு மெல்ட் ஆகி செம்மையாக மெர்ஜ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பேன்லேயே நல்லா கண்டினியூஸாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான புளி மிளகா ரெடி. கார்டியா நல்லெண்ணெயில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அரமோனால டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.